Hello viewers, welcome to Dharni Christian's Easy Diet. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1000 calorie diet பற்றி. இப்போ 1000 calories ஏன் சொல்லுறோம்? நிறைய பேர் வெயிட் குறைக்கணும், இல்லை வேறு ஏதாவது ரீசன், டயபெட்டிஸ் கண்ட்ரோல், அதனால கொஞ்சம் வெயிட் குறைச்சா நல்லது, இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பிரகாரம் நீங்கள் 1200 to 1500 calories எடுத்தால் பெட்டர். பட் அதுலேயே நியூட்ரிஷனை மாற்றினீங்கன்னா பெட்டர். ஸோ ஒரு டயட்டிஷியனை காண்டாக்ட் பண்ணால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் கேலரி எவ்வளோ ஒரு இதில் இருக்குதுன்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால நாங்கள் பேச போகிறோம் அதை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவில் என்ன எடுக்கிறோம்? இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. இப்போ இட்லின்னு எடுத்திங்கன்னா ஒரு இட்லியில் 30லேருந்து 45 கேலரி வீட்டில் சாப்பிட்டா. வெளியில் சாப்பிட்டா அதுவே டபுள் ஆகலாம், 90 கேலரி வரலும் ஆகலாம். என்ன செய்யும் முறையும் வேறு, சைஸும் வேறு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை, அதுவும் சிமிலர் தான். ஸோ நீங்கள் 2 சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அரவுண்ட் 70 to 80 கேலரிஸ் வரும். இதே மாதிரி நம்ம எது எடுத்தாலும் உப்மா ஒரு 3/4 கப் எடுத்தோன்னா அதே மாதிரி வரும். இதே நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு போல் மினிமம் சர்விங் எடுத்தோன்னா 100 to 110 கேலரிஸ் ஆகிடும். சுகர் அதில் எவ்வளோ இருக்கோ அது மகாரம் ஜாஸ்தி ஆகிட்டே போகலாம். அதில் நீங்கள் ஹனி இல்லை சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 30 கேலரிஸ் ஆட் ஆகும். இதே பிரெட் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்லைஸ் 65 to 70 கேலரிஸ். அப்போது நீங்கள் 4 ஸ்லைஸ் எடுத்தால் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 into 4, ஸோ அரவுண்ட் 280 கேலரிஸ். ஸோ 70 into 4, 280 கேலரிஸ் ஆகிடும். அது வெறும் ப்ரெட்டாக எடுக்கிறோமா, அதில் வெண்ணெய் இல்லை ஜாம் இந்த மாதிரி போட போட ஏறிட்டே போகும். அதனால நம்ம உணவு சாப்பிட்டாலே நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், குவான்டிட்டியை குறைக்கணும். இப்போ நம்ம 2 இட்லியோட ஒரு சாம்பார் 1/2 கப் சாப்பிட்டோன்னா மொத்தமே உங்களுக்கு 150 கேலரிஸ்க்குள்ளே ஆகிடும். நல்லா வயர் ரொம்ப. அடுத்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு. இதில் 25 கிராம், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1/2 கப் வரும். 1/2 கப்னா 100 ml அளவு உங்களுக்கு குக்ட் ரைஸ் வரும். இது 100 கேலரி. ஸோ அது பிரகாரம் நீங்கள் 1 கப் சாப்பிட்டா 200 கேலரி, 4 கப் சாப்பிட்டா அந்த அளவு உங்களுக்கு 400 கேலரி ஆகிடும். அதனால் 1 கப்புக்குள்ளே அதை வச்சுட்டு ஸோ உங்களுக்கு 200 கேலரிஸ் ஆகும். சாம்பார் 1/2 கப் போட்டால் அது ஒரு 300. வெஜிடபிள் நிறையா நீங்கள் இந்த மாதிரி கீரை, பீன்ஸு, பூஷ்ணிக்காய், சொரைக்காய் இதெல்லாம் 1 கப் அளவு சாப்பிட்டா கூட உங்களுக்கு 30லேருந்து 50 கேலரி தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 கப் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மீலே 400க்குள்ளே வந்துடும். ஸோ 400 ப்ளஸ் அரவுண்ட் 150, 200 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 600 ஆயிடுச்சு. ஸோ 3-4 o'clock நீங்கள் 1 கப் டீ சர்க்கரை இல்லாத குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த பாலோட கேலரி மாத்திரம் ஈவன் 20 கேலரிஸில் சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சமாக சர்க்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா 30 கேலரிஸ்க்குள்ளே சாப்பிட்லாம். ஸோ சர்க்கரை தான் மெயின் டீ காஃபியில், அதை சாப்பிடுங்க. பட் பிஸ்கெட்ஸோ சமோசா கச்சோரி இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நைட் உணவில் அதே மாதிரி நீங்கள் டிஃபன் எடுக்கிறீங்கன்னா 2 பீஸ். ஸோ உங்களுக்கு அதுவே இட்லியாக இருந்தால் உங்களுக்கு அரவுண்ட் 70 கேலரிஸ், உங்களுக்கு தோசையாக இருந்தால் எண்ணெய் போடுறதுனால அரவுண்ட் 100 கேலரிஸ், 120 கேலரிஸ் வந்துடும். ப்ளஸ் ஒரு காய், ஸோ உங்களுக்கு அது அரவுண்ட் 50 to 100 கேலரிஸ் வந்துடும். ப்ளஸ் ப்ரோட்டீன் தேவை, ஸோ சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா 100 கேலரி. ஸோ இப்படி மொத்தம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் நீங்கள் 200 கேலரிஸ் சாப்பிட்டா 400, லஞ்சுக்கு அரவுண்ட் 500, 100 ஒரு ஸ்நாக்குக்கு. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா 1000க்குள்ளே பண்ண முடியும். இல்லை நாங்கள் ஒரு வேளை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், நாங்கள் ப்ரோட்டீன் ஷேக் இல்லை இந்த மாதிரி சப்ளிமெண்ட் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ உங்களுக்கு 100 to 150 கேலரிஸ் அந்த சப்ளிமெண்ட் வித் ஹை ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா மற்ற உணவுலாம் நார்மல் உணவாக எடுக்கலாம். பட் டெஃபினட்டாக ஃபைபர் தேவைப்படுது, ஸோ காய் சாப்பிடுங்க. இதே நம்ம வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எடுத்தோம்னா 20 கேலரிஸ் தான் ஒரு ஃபுல் கப்பே.
அந்த மாதிரி சாப்பிட்லாம். தக்காளி கூட சாப்பிட்டா, ஒரு தக்காளி சாப்பிட்டாலே உங்களுக்கு 30 to 40 கேலரிஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி 1000 to 1200 இல்லை 1500 கேலரி ஈஸியாக பிளான் பண்ணலாம். இதே வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா பிளானிங் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இட்லியே உங்களுக்கு ஒரு இட்லியே டபுள் கேலரி 70 ஆச்சுன்னா 2 இட்லி உங்களுக்கு 140, அதோட கொடுக்குற சாம்பார் ரொம்ப குறைவு. ஸோ அதோட நீங்கள் வடை இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால பார்த்து இருங்க. 1000 கேலரிஸ் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். ஹை கேலரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரெயின்ஸு ஒரு 25 கிராம் எடுத்தால் கூட குக் பண்ணால் ½ கப் உங்களுக்கு 100 கேலரிஸ். இதே வெஜிடபிள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கப்பு கூட உங்களுக்கு வந்து 30 to 50 கேலரிஸில் முடிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேங்காய் இல்லை அந்த மாதிரி போட்டிங்கன்னா அரவுண்ட் 75 கேலரிஸ் போகலாம். பட் வெள்ளரிக்காய் சாலட் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா குவான்டிட்டியும் ஜாஸ்தி, உங்களுக்கு கேலரியும் கம்மி. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ரூட்ஸும் சாப்பிடணும். ஒரு கப் ஃப்ரூட் அரவுண்ட் 50 கேலரிஸ். மாம்பழம் பலாப்பழம் சாப்பிடாத, நார்மல் கொய்யாப்பழம் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம எல்லா டயட்டை பேலன்ஸ்டாகவும் எடுக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.